இடம் எங்கே இருக்குது என்ன? இது வந்து மதுரை பைபாஸில் ரோடுங்கிற இடத்துல இருக்குது. வள்ளுவர் காலேஜுக்கு எதிர்த்தாப்புல இருக்குது. கனககிரி வேலாயுத சுவாமின்னு சுவாமி பேர். அந்த காலத்தில் குழந்தை வர வேண்டி பழனிக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சுவாமி அசரீதியாக இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டி போக முடியாமல் மழை பெஞ்சனால அசரீதியாக வந்து சுவாமி வந்து இந்த இடத்துல நான் இருக்கேன், என்னை எடுத்து வச்சு சாமி கும்பிடுங்கன்னு சொல்கிறப்ப சுவாமியினுடைய சுயம்பு மூர்த்தம் வந்து கீழே இருந்தார். அவர் வந்து மாடு வந்து பால் சுரிஞ்சிட்ருக்கோம் அந்த இடத்துல நான் இருக்கேன்னு சாமி சொல்கிறப்ப அப்புறம் அதை வந்து எடுத்து வச்சு சாமி கும்பிட்டாங்க. இது இப்போ ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து கதையாக சொல்லப்படுது. இன்னும் கதை என்னங்கிறது முழுசான இது வந்து தெரியல. அது வந்து சுவாமி வந்து தண்டபாணி சுரூபம், குழந்தை வேலவராக இருக்கார். கல்யாண கனகிரி வேலாசாமி. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பிறக்காதவங்களுக்கு 6 செவ்வாய்க்கிழமை வந்து நெய் விளக்கு ஏற்றி சுவாமி தரிசனம் பண்ணால் காலையில் செவ்வாய் ஓரையில் சத்ருஷம்மா திருஷதி பூஜை நடக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம ஜாதகத்தை கொண்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டோம்னா அதில் வந்து வேண்டது வந்து நடக்குங்கிறது அந்த காலத்துலேருந்து இது. காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் கோபூஜை உண்டு. இது மாதிரி தினமும் பூஜை, நித்தியப்படி பூஜை வந்து காலையில் 6:30 மணிக்கு பூஜை. இதில் அப்புறம் சாயங்காலம் வந்து 4 to 7 வரைக்கும் பூஜை. அவ்வளோதான். ரொம்ப தேங்க்ஸ் சார். செவ்வாய்க்கிழமை இந்த கோயிலில் விசேஷங்களா? ஆமாம், செவ்வாய்க்கிழமை காலைல கோபூஜையோட திருஷதி பூஜை, காலைல அபிஷேகம், தினமும் நைட்டு அர்த்தஜாம பூஜை, அப்புறம் சஷ்டி கிருத்திகெலாம் சாயரக்ஷையில் பூஜை. ரொம்ப நன்றி. நன்றிங்க.